விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர். அவரோட நடிப்புலையும் இதுலேயும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு என்ன ரிசர்வேஷன் ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் உமன்னா யார்? ஒரு ஆள் ஒரு சாரி கட்டிருந்தா, ஒரு நல்ல டிரான்ஸ் ஆக்டர் ஒரு நல்லா எழுதப்பட்ட ஒரு டிரான்ஸ் ரோல் நடித்தா அதுக்கும் இந்த மாதிரியான இதுகளுக்கு தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம் மேம். வணக்கம். நீல நிறச்சூரியன் அப்படின்ற படத்தோட வந்திருக்கீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரா. ஸோ டிரான்ஸ் உமன் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்த வந்து நான் அழுத்தி சொல்லலை, ஏன்னா நீங்களே முன்னாடி சொன்ன மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் டு அந்த மாதிரியான கேள்விகளுக்குள்ளே நான் வர விரும்பலை. பட் ஒரு ஃபில்ம் மேக்கராக நீங்கள் வந்து நீல நிறச்சூரியன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றின ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? மெயினாக என்னென்னா, டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி பற்றின சாலிடான மெலோட்ரமேட்டிக் அல்லாத படங்கள் பெருசாக இந்தியன் சினிமாலேயும் வரல, தமிழ் சினிமாலேயும் வரல. 2-3 படங்கள் வந்திருக்கு இந்த டிரான்சிஷன் இது பற்றி பேசுகிற படங்கள். ஆனால் அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, இவங்க யூஸ்வலாக தே ரன் அவே ஃப்ரம் தேர் ஹவுசஸ், வெளியில் போய் அங்கே படுற பயங்கரமான கஷ்டங்கள், ஒரு எக்ஸ்ட்ரீம் மெலோட்ராமா, அழுகை, இதெல்லாம் நிறையா இருக்கும். அது வந்து ஒரு சாராருக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, ரைட்? அதை பதிவு பண்ண படங்கள். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டியில் இருந்துக்கிட்டே அந்த டிரான்சிஷன் நடக்கிறது இப்போ எப்படி எனக்கு நடந்துச்சு, நான் யூஎஸில் இருந்த மாதிரி. ஆனால் நான் யூஎஸில் இருந்தது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு சப்போர்ட்டிவ் அட்மாஸ்ஃபியர் இருந்தனால. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்பெக்டராகவும் லாயராகவும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள். அவங்க லைஃப்பில் ஒரு வேளை நம்ம வந்து இந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கும்போதே அவங்க மெயின் ஸ்ட்ரீமில் இருந்தாங்கன்னா, டிரான்சிஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதே வேலையை அவங்க அதே இடத்துல பண்ணுறாங்கன்னா, அப்போ என்னெல்லாம் அவங்க வந்து டீல் பண்ண வேண்டி வரும் அப்படிங்கிறத as I said, மெலோட்ராமா இல்லாமல் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக. இப்போ மற்ற படங்கள், இப்போ சோஷியல் இஷ்யூ கவர் பண்ணுற மற்ற படங்கள் இந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வாழையோ இல்லை கூட்டுக்காளியோ, இல்லை அவங்க வந்து சோஷியல் இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அது இஸ் சினிமேட்டிக் லாங்குவேஜ் டு இட், ஒரு ஜென்ரல் மாஸ் பீப்புள் அக்செப்ட் பண்ணுற ஒரு சினிமா. அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துச்சு. பிகாஸ் ஐவ் சீன் நம்ம கடந்த 20-30 வருஷத்தில் பார்த்தோம்னா ஒரு 25 வருஷம் திருநங்கைகள் திருநம்பிகளை கேலிக்கான அந்த ஒரு இதில் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா இப்போ வந்து கொஞ்சம் அனுதாபமாக பார்க்குறது அந்த ஒரு இதில் வச்சுருக்காங்க. இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் சாமி, நீங்கள் பிளஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. சக மனுஷராக பார்க்குறது அது எவ்வளோ தேவை அப்படிங்கிறதும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே, ஓகே, மற்றவங்ககிட்ட கொடுத்தா இது மாதிரி மெலோட்ராமா பண்ணி வச்சுருவாங்க, நம்மளே பண்ணி பார்த்தா எப்படி இருக்குங்கிற ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம். பொதுவாக நம்ம பேசிடலாம், நான் இப்படி தான் பண்ணுறாங்கன்ட்டு. எங்கேயாவது ஒரு சில இயக்குனர்கள் வந்து நல்ல படங்கள் பண்ண தானே செய்கிறாங்க திருநங்கைகள் வச்சு. கார்கி வாஸ் a குட் எக்ஸாம்பிள். ஓகே, கார்கியில் வந்து ஒரு ஜட்ஜ் கேரக்டரோட வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த தான் திருநங்கை அப்படின்னு பேச வேண்டிய அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதை பற்றி பேசியிருப்பாங்க. அது அல்லாமல் அவங்க ஒரு ஜட்ஜ், அதுக்கான இது தான் அவங்க பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ தமிழ் சினிமாவை விட்டு வெளியில் வந்தோன்னா எனக்கு தெரியல அவ்வளவு இது எதாவது பண்ணியிருக்காங்க. நான் சூப்பர் டீலக்ஸில் அந்த இஷ்யூவை கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது பேசுறதுல. அதில் எனக்கு பர்சனலாக என்ன ஒரு ரிசர்வேஷன்னா, அந்த கேரக்டரில் நம்ம வேறு யாராவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனே அடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் I think I'm selfish. See, the problem with that is டிரான்ஸ்ஜெண்டர் விஷயங்களை பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த தாட் இருந்திருக்கு, நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அதை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை வச்சு பண்ணினா ஒருவேளை அது பெருசாக பரவலாக இதாகாதோ அப்படின்னு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்திருக்கலாம். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்தவங்க இன்னொரு அந்த 2 ஸ்டெப்பு போய் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை உண்மையாலுமே நடிக்க வச்சு ஒரு சாலிடான, ஏன்னா அது சாலிடான கேரக்டர். இவர் விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் இந்த கேரக்டர். அவரோட நடிப்புலையும் இதுலேயும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு என்ன ரிசர்வேஷன் ஒரு சின்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அதை வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை வச்சு பண்ணியிருந்தா இன்னுமே பர்சனலி
எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறேன். கார்கியில் அந்த கேரக்டர், அந்த ஜட்ஜ் கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உண்மையான ஒரு திருநங்கை அவங்க நிற்க வச்சிருப்பாங்கிறத தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அவங்க ஒரு வெல் ப்ரொஃபஷனல் ஆக்டரா, அப்படியான ஒரு ஆக்டர்ஸ் இங்கே எத்தனை பேர் இருக்காங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இருக்காங்க இல்லாமலாம் நம்ம இது பண்ண முடியாது. ஐ திங்க் ஜீவான் ஒரு ஆக்ட்ரஸ். ஆமா. ஸோ இவங்க இருக்காங்க. நேகான ஒரு ஆக்ட்ரஸ். ஷி ஒன் தி கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் ஃபார் ஆக்டிங் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, ரைட்? தேடி போய் அது பண்ணணும்னு நினைச்சா தேடி போய் இருக்காங்க. அந்த இடம் வேற. பட் அதே அட் தி சேம் டைம் ஒரு பிசினஸா, ஒரு ப்ரொடக்ஷனா நம்மளோட படம் ரிட்டர்ன் பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆளை பண்றதுல அவங்களுடைய டேக் வந்து அப்படி இருக்கு. இப்போ எங்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா நான் திருப்ப ஒரு கொஸ்டின் கேட்குறேன். விஜய் சேதுபதி அந்த படத்துல அந்த கேரக்டர் மட்டும் தான் நடிக்கணுமா? என்ன கேரக்டர்லாம் எடுத்துருக்கலாம் இல்லையா? இல்ல, கரெக்ட், நீங்க கேக்குறது கரெக்ட். என்னோட கேள்வி என்னன்னா, அவரை அந்த கேரக்டர் பண்ண வைக்கிறதுனால இவர் இப்படி ஒண்ணு பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக தியேட்டருக்குள்ள வர்ற போறவங்க நிறைய பேர். அதான் நான் இது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒரு டாப் ஆக்டர்ஸ் வந்து உங்க ஆக்டிவ் ரொம்ப சேலஞ்சிங்கான ஆக்டிங் நீங்க பண்ண நினைச்சீங்கன்னா என்ன கேரக்டர் பண்ணுவீங்கன்னா, நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஐ ஹவ் ஹர்ட் தட். நீங்க உங்க ஆக்டிங் ப்ரோக்ரஸை காமிக்கணும்னா there are so many ways to do it. ஹாலிவுட்ல எத்தனை டாப் ஆக்டர்ஸ் வந்து தங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனாக நடிச்சு காட்டியிருக்காங்க. இட் இஸ் நாட் நெசசரி, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ரைட்? நான் என்ன சொல்கிறேன், தட் இஸ் ஒண்டர்ஃபுல். நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ் கேரக்டரை ரொம்ப எமோஷனலாக ஒரு சாலிடாக அதை காமிச்சது, இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஆல் ஐம் சேயிங் இஸ் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்ல வரேன். நிச்சயமா. Next step is to have the responsibility. இப்போ நம்ம திருப்ப அதே சொல்லிட்டு வந்தோம்னா, அதாவது கமர்ஷியல் ஆளுங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டே இருந்து அதே மாதிரி மென்னை டிரான்ஸ் கேரக்டர்ஸ் நடிக்க வச்சுட்டே இருந்தோம்னா 2 ப்ராப்ளம். ஒன்று வந்து அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் நீங்கள் எந்த ரோல் நடிக்க வைப்பீங்க? அவங்களுக்கு நீங்கள் எப்படியும் பெருசாக ஒன்றும் ரோல் கிரியேட் பண்ண போகிறதில்ல. டிரான்ஸ்ஜெண்டர் ரோல்ஸையும் மென்னுக்கே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ அந்த ஸ்பேஸை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ண போகிறீங்க? அது ஒரு கேள்வி. 2வது, இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ டிரான்ஸ்ஜெண்டர் உமன்னா யார்? ஒரு ஆள் ஒரு சாரீ கட்டு வந்தால் அவர் தான் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நிறைய பேர்த்துக்கு ஏற்கனவே இருக்குது. அதை திருப்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா படத்தில் அவர் அந்த கேரக்டர் இருப்பார், ப்ரொமோஷன்லேயும் இந்த இதுலேயும் எல்லாருமே யாரை பார்ப்பாங்க? விஜய் சேதுபதி தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் வேஷம் போட்டு வர்ற அந்த ஒரு இது அப்படின்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க, ரைட்? இது நான் தப்புன்னு சொல்லலை. யூ ஆல்வேஸ் ட்ரை டு டூ த நெக்ஸ்ட் திங் தட் இஸ் பாசிபிள். திஸ் இஸ் குட் அண்ட் ஐ வாண்ட் டு கெட் அஸ் டு சம்வேர் எல்ஸ்ன்னு சொல்ல வரேன் நான். இப்போ நீங்கள் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பற்றி சொன்னீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, லெட் அஸ் சே தட் மூவி, ரைட்? அந்த மூவியில் ஒரு if you want Vijay Sethupathi in that character because of in the movie because of something, there were always opportunities for him to do something else in the movie. Or இன்னும் பின்னாடி வேற ஒரு படமா இருக்கு. இப்போ கார்கி எப்படி அவங்க பண்ணாங்க? நிச்சயமா. அகைன் ஐ ஹேவ் an answer for that. in ஒரு ப்ரொடக்ஷனா ஒரு டைரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஐ ஹேவ் an answer for that. அந்த ரோல் வந்து இட் இஸ் நாட் சம்திங் so meaty. அந்த படத்துல ரொம்ப ஒரு பெரிய ரோல் அப்படின்னு சொல்லிட முடியாத ஒரு இடத்துல தான் அதை கூட கொடுத்துருக்காங்க. So I'm saying the same opinion as you say, but this is a conversation which needs to be organic. அதுதான் என்னோட but the presentation was good. The presentation was nice and I am able to remember that character. Yes, so many people were able to remember that character as much as நீங்க சொல்ற முக்கியமான விஜய் சேதுபதியோட கேரக்டர். So let us say for argument, இப்போ வர 100 படங்களில் 20 தமிழ் படங்களில் இம்பார்ட்டண்ட்டே இல்லாத ஆனால் தெரியற மாதிரி இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டரில் அவங்கள டிரான்ஸ் பர்சனாக வச்சு ஒரு டிரான்ஸ் பர்சனாக அடிக்க வச்சா கூட போதும் இல்லையா? நீங்கள் லீடாக தான் இருக்கணும்னு என்ன அவசியம், ரைட்? யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் சச் திங்ஸ். இல்லை, லீடாக வச்சு பண்ணணுங்கிறதா என்னுடைய என்ன சொல்ல வரேன், அது நீல நிற சூரியன் மாதிரியான ஒரு படத்தில் இப்போ நீங்கள் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் you will become a star. Exactly. Again the producers will come to அங்க அந்த விஷயம் நடக்குது. Yes, அது நடக்காத வரைக்கும் you keep giving opportunities, you create these people. இப்போ வந்து இப்போ 2 பேரா இருக்கிறது அப்புறம் ஒரு 6 பேரா மாறும், ரைட்? அப்போ
நீங்க பின்னாடி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை மெயின் கேரக்டரா வச்சு நடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க, நாங்க பார்த்தோம், அந்த அளவுக்கு நடிச்சு அந்த இம்பாக்ட் கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. உங்களுக்கு எப்போ நம்ம அந்த 0லேருந்து டைரக்டா அந்த 1க்கு போக முடியாது, ரைட்? கொஞ்சம் கொஞ்சமா போகணும் இல்லையா? அதுக்கான வழியை தான் நான் சொல்றேன். என்னன்னா 20 படங்கள்ல முக்கியமான கேரக்டர், அதாவது லீட் கேரக்டர் வேண்டாம், ஆனா ஒரு சின்ன முக்கியமான கேரக்டர் ஒரு இதை வச்சு ஸோ யூ கிரியேட் த டேலண்ட் ஓவர் கோர்ஸ் ஆஃப் த டைம். அண்ட் தென் வென் யூ ஆர் ரெடி, இது வந்து கமர்ஷியல் சினிமா விட்டு எப்போ தமிழ் சினிமா கொஞ்சம் தள்ளி வர ஆரம்பிச்சு அதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ், அதாவது ஜெனரிக் கேரக்டர்ஸ், அது நீங்கள் அந்த படத்தோட லீடு டிரான்ஸ்பர்சனாக இருந்தேன்னா யாராக இருந்தேன் நல்ல படமாக தான் நான் வந்து பார்ப்பேங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமா, ஒரு டிரான்ஸ்பர்சனை வச்சு லீடாக வச்சு படம் எடுக்கிற அந்த சமயம் வந்ததுக்கு அப்புறமா தென் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ், ரைட்? இப்போ திருப்பியும் இப்போ ஒரு வேளை நான் இந்த படம் எடுக்கலைன்னா அதே தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, திருப்பவும் ஆப்ஷன்ஸ் இல்ல. அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இப்போ நீங்க இப்படி ஒரு படம் பண்ணிட்டீங்க, உங்க ப்ரொடியூசர்ஸ் இந்த படத்துக்கு வந்து நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? நான் ப்ரொடியூஸ் பண்ணினேன், we were co-producing. ஃபைன். அப்போ உங்களோட கோ-ப்ரொடியூஸ் பண்ண உங்களுடைய நண்பர்களோ இல்ல சக ப்ரொடியூசர்ஸோ how they appreciated இல்ல அது ஓகே சொன்ன அந்த தருணம் எப்படி நிகழ்ந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் மாலாமணியன் மேடம், இதுக்கு நான் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி மாலாமணியன் மேடம் இஸ் தி ப்ரொடியூசர். அவங்க வந்து என்னோட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு, பிஹேவியர்ஸ்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன், அதை பார்த்துட்டு she came all the way to Bangalore. அவங்க வந்து அப்போ ஒரு கதையை நரேட் பண்ணாங்க, பட் தட் வாஸ் a different story. ஆனா அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ் பர்சனை பத்தி படம் எடுக்கணும், நாங்கள் உங்க இன்டர்வியூ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, நீங்க நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து கேட்டோம். இது இந்த கதையை தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நீங்க எப்ப ரெடியா இருக்கீங்களோ அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். ஆனா நான் ஒரு டிரான்ஸ்பர்சன் கதை எடுத்தா நீங்க தான் நடிப்பீங்க அப்படின்னு அப்பவே என்கிட்ட சொன்னாங்க, ரைட்? அது மாதிரி கான்சியஸ் எஃபர்ட் வேணும். நான் இதை பத்தி தான் கதை எடுக்க போறேன், இந்த கதையில இவங்களை தான் அடிக்க வைக்க போறேன், ஏன்னா ஐடியாலஜிக்கலி ஐ am towards that, right? அந்த ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் யூ வில் நோ வாட் இட் மீன்ஸ். ஒரு நல்ல டிரான்ஸ் ஆக்டர் ஒரு நல்லா எழுதப்பட்ட ஒரு டிரான்ஸ் ரோல்ல நடிச்சா அதுக்கும் இந்த மாதிரியான இதுகளுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துக்கான பிஸ்னஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு ஸோ அகைன் அந்த மாதிரி ஒரு லேபிள்ல மட்டுமே டிரான்ஸ்ஜெண்டர் பத்தின படங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல மக்கள் கிட்ட. ஸோ அதை we have to break. Absolutely. See, ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் படம்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் டைப்பாக தான் இருக்கும், ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ட்ரமேட்டிக்காக இருக்கும், ரொம்ப இழுத்து பெருசாக இவெண்ட்ஃபுல்லாக இருக்காது அப்படிங்கிற தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. பட் உண்மையாலுமே முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு அவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி படம் இங்கே யாரும் அதிகமாக எடுக்கலை. எடுத்து அங்கே போன படங்கள் பல படங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல படங்களாக இருந்திருக்கு. ஆக்சுவலி அது வந்து அதுக்கப்புறம் மக்கள் அது பெருசாக அங்கீகரிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள், நல்லா யூனோ ஈவெண்ட்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அங்கே ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அந்த இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அது ஜஸ்ட் நம்ம கான்சியஸ்னஸில் நம்மளுக்கு ஒரு தாட், ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் தாட்டு, ஃபெஸ்டிவல்னால் ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப மெலோட்ரமேட்டிக்காக தான் இருக்கும், அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் படங்கிறதையே விட்டுருவோம், நம்ம ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி பேசுகிற படம். இப்போ ரீசெண்டாக வந்து பல படங்கள் சோஷியல் இஷ்யூ பற்றி பேசும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக தானே எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் இட் இஸ் கோயிங் டு பி ரைட். அது ஃபெஸ்டிவல் இதை எதுக்காக நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்னா, அது வந்து ஒரு மார்க் ஆஃப் அ குட் கான்டென்ட், ரைட்? இப்போது ஃபெஸ்டிவலுக்கு போகிற படம் ரெண்டு விதமாகவும் இருக்கலாம், ஸ்லோவாகவும் இருக்கலாம், ஏன்னா ஃபெஸ்டிவல் அது விரும்புவாங்க, அதே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கலாம், நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காகவும் இருக்கலாம், ஆனால் அந்த சொல்ல வந்த கான்டென்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காகவும் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கலாம், ரைட்? ஸோ ஐ பர்சனலி பிலீவ், எஸ்பெஷலி நான் வந்து கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போன வருஷம் வந்து ஒரு படம் அனாட்டமி ஆஃப் அ ஃபால்னு நான் பார்த்ததுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். மற்ற எல்லா படங்களை கம்பேர் பண்ணால் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப கடகடன்னு போய் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இவெண்ட்ஃபுல்லாக இருந்து ஒரு படம் அனாட்டமி ஆஃப் அ ஃபால். அதுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபிலிம் ஃபெஸ்டிவலான கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இட் ஒன் தி டாப் அவார்ட் லாஸ்ட் இயர், ரைட்? ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் மக்களுக்கு பழகலைன்னா, ரைட், அவங்க திருப்பியும் அதே ஸ்டீரியோடைப் தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஃபெஸ்டிவல் படம்னா ஸ்லோ, ரைட்? ஸோ அதை முறியடிக்கணும்னா நம்ம சொல்லணும், இது ஃபெஸ்டிவல் படம், ஆனால் இது ஸ்லோவாக இருக்காது, இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக இருக்கும் அப்படின்னு கொண்டு போகிறதுக்காக தான் வி வாண்டட் டு ப்ரமோட் இட். நிச்சயமாக. அதே மாதிரி இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் படம் அப்படிங்கிற இடத்துல
ஒரு ஆண் ஒரு பெண்ணாக மாறுற அந்த மொமெண்ட்டை வச்சு அதுதான் தீமாக இருக்குது. பெரும்பாலுமே படங்களுடைய கோர் தீம் வந்து அதுவாக தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு திரைப்படம் ஒன்று சொன்னீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக ஒரு சின்ன ஒரு ஏரியாவை டச் பண்ணும். இப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்களோ சக மனுஷனை எப்படி பார்க்கணுமோ அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் டிரான்ஸ்ஜெண்டர் படங்கள் வந்து ரொம்ப ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை இஷ்யூ எடுத்து அதை ஒரு படமா பண்ணணும், ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணணும், ஒரு ரோம்காம் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஜானர்ஸ் அதுல ட்ரை பண்ணா மேபி இந்த கிரவுட் புல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க சாத்தியப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ that's very interesting point. இப்போ though we have touched a bit of transition is the core thing that's running. ஆனா அங்க சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் இந்த மாதிரி டிராமாவோ ரொமான்ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த படம் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் there is a romance in the movie. It is not just the transition with அது இல்லாம we don't go it is not in the point of view of the person who is transitioning, right? It is actually the movie is everybody's point of view. நம்மளை சுற்றி ஒரு பர்சன் டிரான்சிஷன் ஆகிறா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த படமே ஆக்சுவலாக. இது வந்து அவங்களோட இதை சொல்கிற படம் இல்லை, இது வந்து இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பற்றின படம். அதேவே கொஞ்சம் ட்ராமா எலிமெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ், நான் நீங்கள் சொன்ன மாதிரி ரொமான்ஸ், there are a couple of songs and none of the songs are melodramatic. Right? அந்த சோகத்தை புழிஞ்சு அலற மாதிரிலாம் ஆக்சுவலாக எனக்கு அந்த பாட்டெலாம் பிடிக்காது. I myself don't like any of the songs. Right? So that is what we have attempted to சொல்ல வரேன். நீங்க என்ன சொல்றீங்களோ that is exactly what we have attempted. When you see the movie you will understand. பல்வேறு ப்ரொஃபஷனல்ல இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கீங்க, ஒரு டைரக்டரா ஒரு ஆக்டரா வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க you want to continue in film industry or what is your plan? Yeah, I would like all these opportunities because again நம்ம இது இண்டஸ்ட்ரியில் ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே ரொம்ப கம்மி, விமன் ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே ரொம்ப கம்மி. ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் த கிரியேட்டிவ் சைட் ஆஃப் மீ, அது என்ன ஐ வாண்ட் டு டூ தேட். அது ஆக்டராகவோ டிரெக்டராகவோ ரைட்டராகவோ இட் டசன்ட் மேட்டர், ரைட்? ஆனால் அதை வந்து கரெக்டாக பண்ணுன்னா நான் அந்த வேலையை விட்டுட்டு வரணும். நான் வேலையை விட்டு வரணும்னா அந்தளவுக்கு இதான ரோல்ஸ், இப்போ ஒரு சின்ன நான் சொன்ன மாதிரி அந்த 20 ஃபிலிம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ரோல்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக என்னால் அந்த வேலையை விட்டுட்டு வரேன். கண்டிப்பாக வேணாம். ஆனால் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்தடுத்து பண்ணுற பிளான்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஆப்சல்யூட்லி. எனக்கு என்னென்னா ஒன்ஸ் நான் அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அதில் எல்லா விஷயமும் புதுசாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அவுட்புட் வராது. இப்போ இந்த படத்தில் எந்த விஷயம் எனக்கு புதுசு? ரைட்டிங், டிரெக்டிங், ஆக்டிங். ஆனால் அந்த கான்டென்ட்டும் ஸ்டோரியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கும் தெரியாது. பிகாஸ் ஐ எம் அ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், ரைட்? நெக்ஸ்ட் மூவியில் தெர் ஆர் சம் ஆஸ்பெக்ட்ஸ் நான் இங்கே ஏற்கனவே கற்றுக்கிட்டேன், ரைட்? நான் வேற ஒரு கான்டென்ட்டு, என்னோட கதைக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கான்டென்ட்டை எழுதி அதை டிரெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஐ எம் டூயிங் ரிசர்ச் ஆன் தேவதாசிஸ். இந்த early 1900s இருந்த ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது. அந்த விஷயத்தை சுற்றி அந்த தேவதாசி கல்ச்சரை பற்றின ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராபப்ளி மை நெக்ஸ்ட் மூவி இஸ் கோயிங் டு பி தட். ஓகே. ஸோ ஒரு டைரக்டரா ஒரு ரைட்டரா பயணிக்கிறதுக்கு நீங்கள் விரும்புறீங்க மோர் தென் அன் ஆக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த படத்தில் ஐ மைட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் த லீட். ஸோ வி டோன்ட் நோ. தி இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்டைன் டெம்பர் இருக்கு, ரைட்? இப்போ ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு டைரக்டராகவோ இல்லை ஒரு ரைட்டராகவோ இந்த படத்தின் மூலமாக சில விஷயங்கள் புரியும், இவங்க எந்த மாதிரி டெம்பர் உள்ள பர்சன். அந்த டெம்பர் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு சரியாச்சுன்னா அந்த மாதிரி ரோல்ஸ் எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். த ரோல் குட் பி ஆஸ் அ ரைட்டர், இல்லை ஒரு டைரக்டர், இல்லை ஒரு ஆக்டர், ரைட்? அண்ட் ஐ எம் ஓப்பன் டு ஆல் பாசிபிலிட்டிஸ். ஓகே, கிரேட். ஸோ கொஞ்சம் ரொம்ப சீரியஸான டாப்பிக்லேருந்து கொஞ்சம் ஜாலியான விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். எந்த ஆக்டர் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னு அகைன் அதுக்குள்ளே ஏன் வரேன்னா அதை பற்றின உங்களுடைய புரிதலுக்காக வரேன், எந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க சூப்பர் டீலக்ஸு, ஸோ அது மாதிரி வேறு என்னென்ன ரோல்ஸ்லாம் தமிழில் நல்ல பெர்ஃபார்மர்ஸ் வந்து இந்த ரோல் கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர்னு சொல்லுவீங்க? காஞ்சனால ஐ திங்க் சரத்குமார் டிட் a role இல்லையா, பட் ஐ ஹவ் நாட் சீன் தி மூவி, அதனால எனக்கு சரியா தெரியல. அதை விட்டுட்டு இன் ஜென்ரல் there are actors I really like performances.
ஐ லவ் கமல்ஹாசன். ஓகே. ஐ திங்க் நான் இது இன்னொரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கேன். கமல்ஹாசன் பண்ண மாதிரி தி என்ன சொல்கிறது, தேர் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் அண்ட் இந்தியன் சினிமா இது வரைக்கும் யாரும் பண்ணதும் இல்லை, இனிமேல் யாரும் பண்ண போகிறதும் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன். அதே ஃபீமேல் ஆக்டர்ஸில் there are some people that I love Nithya Menon's performance in Tiruchittambalam, Sai Pallavi's performance in Gargi. அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ் பார்க்கும்போது ஓகே அவங்கள மாதிரி அந்த ரோல் நான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனும் ஒரு இதுவும் கொடுக்கக்கூடிய ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம். நிச்சயம். அதே மாதிரி ஓ சாரி, நீங்க trans person சொன்னதாட்டி நான் சொல்றேன். No, I'll tell you this. I'm interested in answering that question. கமல்ஹாசன் அவேஷன் மீகில் படுறது வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, ரைட்? ஏன்னா அது ட்ரான்ஸ் ரோல் இல்லை, ஆனால் அவர் வந்து அந்த உமன் ரோலை வந்து அது வந்து முகம் சுளிக்காத வகையிலையும் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் வந்து புல் ஆஃப் பண்ணியிருப்பார். அதை பார்த்தா நம்ம ஒரு 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 யூனோ ஓல்ட் லேடி அப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஸோ விச் இஸ் வை ஐ லவ் கமல்ஹாசன். ஓகே. ஸோ இன்னொரு இன்டர்வியூவில் பார்த்தேன், கவுண்டமணியோட டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் ரொம்ப வந்து அது வந்து காமெடியே கிடையாது அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல. நான் காமெடியே கிடையாதுன்னு சொல்லவே இல்லை. ஐ வாண்ட் டு சே திஸ் ஆன் ரெக்கார்ட். அந்த இதில் வந்து கேப்ஷன் சும்மா அவங்க வந்து கிளிக் பைட்டுக்காக கவுண்டமணி காமெடின்னு கிடையாது அப்படிலாம் நான் சொல்ல. நான் என்ன சொல்லுன்னா, கவுண்டமணி சார் அந்த படத்தில் அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, I said it is unfair to transgender people அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். Which is what அவர் காமெடினே இல்லை, அவரோட மற்ற காமெடி எல்லாம் when he talks about, for example, there are so many movies which I have loved. For example, மேட்டுக்குடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் எல்லாம், because அதில் வந்து he would have never touched any of these things that hurt me. காமெடினா என்ன? It should make you laugh. ஒரு காமெடி, if it hurts me, of course I'm going to react. It's not comedy. அந்த காமெடி இல்லைன்னு சொன்னேன். அவரு காமெடி இல்ல. Why would I say that? I think he's an extraordinary comedian. இல்ல அந்த இடத்துக்கு வரேன். ஸோ எல்லா காமெடியுமே அந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சமயத்துல. இப்போ வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்துருச்சு, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. சொன்னா அது இப்போ இன்னும் என்ன கான்சியஸ்னஸ் வரலன்னா, உருவகேலி காமெடி இல்லைங்கிற அந்த கான்சியஸ்னஸ் இன்னும் வரல. அது இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரைட்? அந்த கான்சியஸ்னஸும் வரணும். இப்போ இது ஏன் அப்படி வரணும் அப்படின்னா எல்லாம் ஒண்ணே என்ன சொல்லுவாங்க, அப்போ ஒண்ணுமே சொல்ல முடியாது, அப்ப என்ன சொல்றது அப்படிங்கிற. why Hollywood does that? Hollywood does extraordinary situational comedies. See, comedy happens ஒரு நேரத்துல ஒரு இடத்துல ஒருத்தர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கறத கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா செய்யும்போது நமக்கு ஏற்படுற அந்த நகைச்சுவை உணர்வை தான் நம்ம இது பண்ணணும். தட் இஸ் காமெடி, ரைட்? எவ்வளவோ பேர் சிச்சுவேஷனல் காமெடி அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. டேக் லப்பர் பந்துல பாருங்க, அதுல யாரை ஹர்ட் பண்ணினாங்க? ஃபேண்டாஸ்டிக் காமெடி இல்லையா? நம்ம அது வந்து நம்ம எல்லாருமே, அதாவது அந்த படத்தை பார்க்குற எல்லாருமே யாரும் ஹர்ட் ஆகாத வகையில சிரிக்க முடிய கொடுற காமெடி தானே அவர் பண்ணியிருக்காரு. விச் இஸ் வண்டர்ஃபுல், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், ரைட்? திறமை இருந்தா அது எழுத முடியும், எழுதுனா அது நல்லாவும் வரும், ரைட்? அப்போ let them write that. Okay, since you have a very good taste of films, சமீபத்தில் நீங்கள் பார்த்த லப்பர் பந்து தவிர பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க, வேற எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து கொட்டுக்காளி ரொம்ப பிடிச்சது. ஓகே, ரைட்? இட் ஹாஸ் எ வெரி ஸ்பெசிஃபிக் சினிமேட்டிக் லாங்குவேஜ். நம்ம இது வரைக்கும் பார்க்காத, நம்ம பழகாத ஒரு சினிமேட்டிக் லாங்குவேஜ். சம்டைம்ஸ் இட் இஸ் ஹார்ட். அந்த ஒரு லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது இட் இஸ் ஹார்ட். இட் இஸ் லைக் எனி லாங்குவேஜ், அண்டர்ஸ்டாண்டிங் எனி லாங்குவேஜ் இனிஷியலாக அது அப்படி தான் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லாங்குவேஜே பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தட் இஸ், நான் இப்போ இதெல்லாம் பார்த்தேன் நிறைய பேர் இது ஒரு படமா அப்படிலாம். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? எப்போ பார்த்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். இப்போ வர பல படங்களில் பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லி தலை வலிக்குது. அது உட்கார்ந்தாலே they keep playing and playing and playing. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தோணும், ரைட்? அந்த ஒரு எமோஷனை வந்து நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தோணும். இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் அதில் எமோஷன் நம்மளுக்கு வரவே வராது, ரைட்? ஆனால் கொட்டுக்காலில் அந்த ஒரு இன்டர்வல் சீன் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, பார்த்துட்டீங்களா? அந்த சீன் கிரியேட் பண்ற எமோஷன் எவ்வளவு படத்துல வந்திருக்கு நமக்கு. இட் இஸ் an extraordinary scene. அந்த இதெல்லாம் there are so many aspects of the movie which is extraordinarily done. So for example live sound பண்ணிருக்காங்க.
பேசவே பேசாத ஒரு ஹீரோயின், ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லவே தேவையில்லை. ஆனா நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு அது புரியுது? அப்போ இதுதான் கிராஃப்ட் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேனோ அதை சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கு புரியுங்கிறது தானே கிராஃப்ட், ரைட்? நான் சொல்ல வர்றது இப்போ நீங்க வந்து அங்கிருந்து இங்க தள்ளி உட்காருங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் வார்த்தையில் நான் சொல்லிடுறேன், அங்கிருந்து தள்ளி உட்காருங்க, எனக்கு உங்களை பார்க்க பிடிக்கல, தள்ளி உட்காருங்க அப்படின்னு சொல்றது. இதே நான் வெறும் எக்ஸ்பிரஷன்ல மட்டும் சொன்னேன்னா, நான் சொல்றது ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சுதுன்னா அதுதானே கிராஃப்ட், ரைட்? இது வந்து டயலாக். எனிவன் கேன் டூ டயலாக், ரைட்? இப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்று ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க, நான் தான் வேற பையனை காதலிக்கிறேன்னு அப்படிலாம் சொன்னா அது எவ்ரிவன் கேன் ரைட். ஐ கேன் ரைட், ரைட்? யூ கேன் ரைட், அது இல்லையா? பட் வை இஸ் இட் கிராஃப்ட்? அந்த கிராஃப்ட் வை இஸ் ஹீ த டிரெக்டர்? ஏன் அவர் அப்படி பண்ணினாரு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இதெல்லாம் தான் நம்ம பார்த்து அதில் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ரைட்? நான் வினோத்ராஜ்டே சொன்னேன், எனக்கு அந்த கிளைமேக்ஸ் அவ்வளோவா பிடிக்கல, இங்கே அவ்வளோ ஓப்பன் எண்டடாக விட்டீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ என்னோட படத்துலேயே சில கிரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் அவருக்கும் இருந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் இது எப்படி பண்ணிருக்கலாம், அதை அப்படி பண்ணிருக்கலாம்னு. தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் மூவி மேக்கிங். ஒன்று, நம்ம கிராஃப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதில் சொல்ல வர விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். இதெல்லாம் அதே சமயத்தில் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ண ஒரு படம்னா அதில் பிரபந்து தான். தே டிட் ஆல் ஆஃப் அந்த டிபேட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க, அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிட்டாங்க, சோஷியல் இஷ்யூ பற்றி பேசிட்டாங்க, அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பார்க்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ரைட்? அகெயின் நான் ராம்குமார்கிட்டே சொன்னேன், அந்த கிளைமேக்ஸ் இருக்குது, அது அவ்வளோ சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கணுமா? அது வரைக்கும் அது ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சு. இப்போ ஐயப்பனும் கோஷியும் மாதிரி எப்படி அது அது பண்ணுச்சு ஒரு ஈகோ, இது அது ரொம்ப 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 நல்லா வந்துருந்துச்சு அந்த பார்க்கிங்கில். அது மாதிரி நிறைய படங்கள் லாஸ்ட் இயரில் வந்த நிறைய படங்கள், குட் நைட் ஆகட்டும், இல்லை போர்த்தொழில் வாஸ் ரியலி ரியலி குட், ரைட்? அது அந்த ஒரு ஜானர்லேயே கொஞ்சம் அதாவது யூஸ்வலாக விக்டிம்ஸ் அவங்கள சுற்றின அந்த கேரக்டர்ஸோட எமோஷன் தான் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. இதில் யார் கண்டுபிடிக்க வராங்களோ அவங்களோட எமோஷன் நமக்கு வந்து பாஸ் ஆகும். தட் இஸ் ஆல் வெரி குட் ரைட்டிங். தட் இஸ் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெரி குட் ரைட்டிங், ரைட்? இது தமிழ் சினிமாவில். இது எல்லாமே மலையாள சினிமா இஸ் ஆல்வேஸ் வண்டர்ஃபுல், ரைட்? மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், ஆவேசமாக இருக்கட்டும், இவர் ஆல் எக்ஸ்ட்ராடினரிலி டன். இப்போ ரீசெண்டாக யாரும் பார்த்தாங்களே எனக்கு தெரியல, நுணக்குழின்னு ஒரு படம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், ரைட்? அது சின்ன ஒரு விஷயத்தை பற்றி அது ஒரு பண்ண படம். அட்டகாசமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த படம். ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் மூவிஸ். நான் வந்து எக்கச்சக்கமான படங்கள் பார்ப்பேன். இப்போவுமே 2006 இப்போ வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒன்று இல்லை 2 படங்கள் தியேட்டர்லேயே பார்த்துருவேன். அது இல்லாமல் டெய்லியும் நெட்ஃப்ளிக்ஸ் என்கிட்ட எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஓகே, எனி சப்ஸ்கிரிப்ஷன் யூ கேன் திங்க் ஆஃப், ஐ ஹேவ் இட். ஸோ ஐ வாட்ச் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஷோஸ், எல்லாமே பார்ப்பேன் நான். இதுக்கு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எப்போ வந்தது? ஜென்ரலாக ஃபில்ம் மேக்கிங்குள்ளே வரணுங்கிற தாட் எப்போ வந்தது? அதுக்காக எப்படி மெனக்கெட்டீங்க? இப்போது அதுக்கான இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் என்ன? எங்கெங்கேருந்து ரெஃபரன்சஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு ஒரு படம் பண்ணிட முடியாது. அதுவும் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்தது. நிறைய பேர் படம் பார்த்துட்டு ப்ரீமியர் ஷோவில் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, மேக்கிங்காக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் நிகழ்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. ஸோ எப்படி உங்களுடைய ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஸோ நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணது, நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு படங்கள் பார்த்ததில் என்ன எமோஷன் அவங்க சொல்ல வராங்களோ அது எனக்கு இம்பேக்ட் ஆச்சுன்னா, தென் ஐ யூஸ் டு திங்க் அது எப்படி வாட் லெட் டு தட் எமோஷனல் இம்பேக்ட். ஒன்று அந்த கான்வர்சேஷனாக இருக்கலாம், இல்லை அது வரைக்கும் அவங்க செட் பண்ண கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், இல்லை அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கலாம், இல்லை சிம்பிளி பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கலாம். அந்த சீன் ஒன்றுமே இருக்காது, தெர் இஸ் சம் பேக்ரவுண்ட் மியூசிக் தட் கிவ்ஸ் யூ அன் எமோஷன், ரைட்? அந்த மாதிரி விஷயங்களை நான் நோட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். இந்த மாதிரி படங்கள் அதை நான் எழுதும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இவ்வளோ நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த படத்தில். நான் வந்து என்னோட பல சீன்ஸ், ஓகே அந்த படத்தில் அந்த ஒரு எமோஷன் எப்படி வருது, அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்த பல படங்கள் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஜெனரிக்கா, பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒன்லைன் எப்படி எழுதுறது, ஒரு சினாப்சிஸ் எப்படி எழுதுறது, அந்த சினாப்சிஸ்லேருந்து எப்படி ஸ்கிரிப்டாக மாற்றுறது, எப்படி டயலாக்ஸ் எழுதுறது, இதெல்லாம் நான் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். யூடியூப்பில் இல்லாததே இல்லை. உங்களுக்கு வேணும்னா யூ கேன் see everything and learn everything, ரைட்? ஆனால் என்ன, அந்த ஒரு பேஷன் இருக்கணும். அது திருப்பியும் அப்ளை பண்ணி
அதை எக்ஸிக்யூட் பண்ணி திருப்பவும் ரிவைஸ் பண்ணுறதுக்கான அந்த பொறுமை இருக்கணும். தேங்க்ஃபுல்லி லாக்டவுனில் வந்து எனக்கு அதுக்கான எல்லா சமயமும் இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ டூ தட். ஸோ திஸ் ஆர் த டூ மெயின் திங்ஸ். யூடியூப்பில் சொன்ன தியரி ப்ராக்டிக்கலாக நான் பார்த்த பல படங்களில் பார்த்து என்ன இம்பேக்ட் பண்ணினா அந்த விஷயம். நான் ஃபில்ம் மேக்கிங்க்கு அந்த கிரியேட்டிவ் போன் இருக்கணும். நம்ம வந்து சும்மா எல்லாராலையும் இதெல்லாம் படித்தா மாத்திரம் நம்ம வந்து இது பண்ணிட முடியுமா அப்படின்னா நோ. நான் வந்து almost 5 or 6 when I was, that's when I started my dance, right? I'm a dancer, I'm an artist, right? ஒரு ஆர்டிஸ்டா you always have some kind of an imagination. இப்போ டான்ஸ் ஆடும்போது there is ஒரு நம்ம we are portraying a visual அந்த டான்ஸ்ல. அந்த விஷுவல் வந்து பாட்டு எல்லாமே இது ஆடியன்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகணும்னா you need to know how to imagine the visual, you need to know how to portray that, அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான அந்த இதெல்லாம் எனக்கு வந்து அப்பவே 6 வயசுலேருந்தே I've been doing that, right? ஸோ இமேஜினேஷன் ஒரு பக்கம், இந்த ஒரு கதையை சொல்லியே ஆகணுங்கிற அந்த ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை நம்ம பண்ணலைன்னா யாருமே பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது பக்கம். அப்புறம் இந்த மீடியா இந்த மூவிஸ் இதெல்லாம் பார்த்து அதில் கிடைச்ச இம்பேக்ட் ஒரு பக்கம். இது மூணும் சேர்த்து போட்டால் ப்ராபப்ளி ஒரு நல்ல படம் வரும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, ஹவு லாங் இட் டுக் ஃபார் யூ டு இது எழுதுறதுக்கு வந்து எனக்கு 2.5 வருஷம் ஆச்சு. இல்லை, இது எழுதுறது அப்படிங்கிறத தாண்டி அந்த எழுதணுங்கிற இடத்துக்கு நகர்றது இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்லி ரேண்டம். அது வந்து நான் இப்பதான் எழுதணும் இங்க இப்ப பண்ணோம் அப்படிலாம் நினைச்சு ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அது வந்து கம்ப்ளீட்லி ரேண்டம். அது என்ன ஆச்சுன்னா 2020 இது லாக்டவுன் வந்தப்போ ஐ வாஸ் இன் சோல், சவுத் கொரியா. இப்போ இங்கன்னா கூட ஃபேமிலி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அடிக்கடி பார்ப்போம், பேசுவோம். ஸோ யூ வுட் பி டூயிங் சம்திங். நான் சோல்ல இருந்ததுனால ஐ கேன் டெல் யூ திஸ். இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு ஃப்ரைடே ஈவினிங் முடியும், 5 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அடுத்த மண்டே காலையில் 9 மணிக்கு தானே ஆஃபீஸ் ஆரம்பிக்கும். இந்த வெள்ளிக்கிழமை 5 மணிலேருந்து மண்டே மார்னிங் 9 மணி வரைக்கும் லிட்ரலி யூ ஸ்பீக் டு நோபடி. நீங்கள் எப்பாவது 70 மணி நேரம் வாயே திறக்காமல் இருந்திருக்கீங்களா? ரைட், அது ப்ராக்டிக்கலாக அதுதான் நடந்துச்சு. ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் நான் எங்கள் அம்மாட்ட பேசுவேன் அந்த வீக்கெண்டு. அது அவ்வளோதான். மொத்தமான என்னோட ஹியூமன் இன்டராக்ஷன் இல்லை ஆடியோ இன்ட்ராக்ஷனே மொத்தமாக அவ்வளோதான். 70 மணி நேரம் நம்ம வந்து எவ்வளோ நேரம் தான் படம் பார்த்துட்டே இருக்க முடியும், ரைட்? டு கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ்ட் ஐ வாண்ட் டு டூ சம்திங். அப்படி அந்த ஒரு இதில் ஆரம்பிச்சது தான் எழுதுறது. ஸோ நம்ம கதையை ஏதாவது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி அந்த ஒன்லைன் அதான். அப்புறம் யூடியூப் வீடியோஸை பார்த்து அப்புறம் இதானு தான். ஸோ இன் சம் சென்ஸ் லாக்டவுன் வாஸ் குட் ஃபார் மீ. இந்த இன்டர்வியூ ரொம்ப எனக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. நான் இப்போ கேட்க தவறிய விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் சொல்லலாம். எனக்கு சொல்லணும் அது ஒன்று தான். என்னென்னா, எப்போ நம்ம வந்து கான்ஷியஸாக டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர்ஸை வச்சு அது காமெடி பண்ணால் அது படத்துக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, கதைக்கு சம்மந்தமோ இருக்கோ இல்லையோ, அதை நம்ம போடுறோம் அப்படின்னு அந்த ஒரு தாட் இருந்தானே எக்கச்சக்கமான படங்கள், நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு, ரைட்? நம்ம வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு நகரணும்னா ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு தார்மீக கடமை இருக்குது. பிகாஸ் தே டிட் தட், நவ் வி ஹேவ் டு டூ திஸ். கான்ஷியஸாக அவங்க வந்து நல்ல டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர்ஸ் எழுதணும். லீடாக எழுதணுங்கிற அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எழுதணும். அதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்டர்ஸை போட்டு அந்த ஒரு பயிற்சி கொடுத்து அந்த ஒரு இன்க்ளூசிவ்னஸை கொண்டு வரணும். இல்லாட்டி we can make money anywhere, ரைட்? எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணலாம். வட்டிக்கு விட்டால் கூட தான் படம் கிடைக்கும், ரைட்? I would make movies. We need to be responsible, right? அதே சமயம் இது எல்லாமே மெலோட்ராமேட்டிக்காக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கார்கி வாஸ் நாட் மெலோட்ராமேட்டிக் அட் ஆல். ரொம்ப அந்த பர்சன் வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் in the movie. It was still a successful movie. It was commercially successful, right? So அது எப்படி பண்ணினாங்க? அதான் சொல்கிற மாதிரி you need to think, you need to write, and you need to be conscious. நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து இது இப்படி பண்ணணும், இதை வந்து வேணே, ஆமாம் நான் இந்த கேரக்டர் அப்படி தான் எழுதுவேன், இது வேணே எழுதி அதை இது பண்ணணும். அந்த எஃபர்ட்டை இன்னும் கொஞ்சம் பரவலாக இது மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டர்ஸ், பல மெயின் ஸ்ட்ரீம் டைரக்டர்ஸ் அதை வந்து கான்ஷியஸாக பண்ணணும் அப்படின்னு என்னோட வேண்டுகோள். ஓகே, நீங்கள் சொல்லும்போது தமிழ் சினிமா டிட் தட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஏர்லியரா. ஸோ வாட் யூ மீன்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொறுப்போட பண்ண படங்கள் அப்படின்னு சொல்ல பொறுப்போட பண்ணாங்கன்னு சொல்லல, பொறுப்பு இல்லாம பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓகே, 20 வருஷமா நீங்க வந்து பொறுப்பு இல்லாம அதை பண்ணீங்க இல்லையா? நான் என்ன சொல்றேன்,
அந்த தார்மீக கடமை உங்களுக்கு உண்டு. ஸோ அதுக்கு அதை கரெக்ட் பிராயச்சித்தமா பண்ற இது பண்ணுங்க அப்படின்னு. எஸ் ஆஃப் கோர்ஸ் தே ஹேவ் டு டு இட். ஓகே, ரைட், அதை தான் சொல்ல வந்தேன் நான். கிரேட். கண்டிப்பாக இந்த மெசேஜ் வந்து எல்லா பெரிய இயக்குனர்களும் எடுத்துப்பாங்க, நல்ல விதத்தில் எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னோட படம் நீல நிற சூரியன் அக்டோபர் 4 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு தியேட்டர்ஸில் வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் let the celebrations begin. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.